அந்த சின்ன குழந்தை வந்து அந்த பைக்கு கிட்ட போயிட்டு அந்த புக்கெல்லாம் காமிச்சோன்னா அங்கே பைக்கில் இருக்கிற அந்த ஃபேமிலியோட இருக்கிற அந்த குழந்தைக்கு ஆசை வந்து அப்பா புக்குப்பா அப்படி. ஸோ 1 மினிட் கரெக்டாக அந்த 50 செகண்ட் அந்த சிக்னல்லாம் போகும்போது அந்த பையன் சார் 4 தரேன் சார், எனக்கு முடியாது சார் ப்ளீஸ் சார். ஒரு குழந்தை 3 புக்கு 50 ரூபாய்க்கு விற்கும்போது அந்த குழந்தைகிட்ட பேரம் பேசினதே ரொம்ப நம்ம என்ன நினச்சிப்போம், பிச்சைக்காரங்களாம் என்கரேஜே பண்ணக்கூடாது சார், அதனால தான் இந்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக வந்து ₹1 போகிறதுனால இந்தியா வேறு எப்படியும் ஆக போகிறது இல்லை, இந்தியா மாற போகிறது. அந்த 3 புக்கை பேரம் பேசாமல் வாங்குறதுனால எதுவும் ஆயிருக்க போகிறது இல்லை. இன்றைய இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நிஜமாலே ரொம்ப நல்லவங்க. போன ஜென்ரேஷனில், அதாவது நான் என்னோட அப்பா அம்மா உட்பட இங்கே உட்காந்துருக்கிற நிறைய பேர் நம்மளுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும் நல்லது பண்ணும்போது. 10 புக்கு கொடுன்னுவானுங்க. அவனுக்கு வந்து அது வந்து ஒரு திரும்பி பார்க்குற 2வது வாட்டி பார்க்குற ஒரு விஷயமா கூட இருக்காது. ஏன் இதில் என்ன இருக்குது, அந்த பையன் கஷ்டப்பட்டா நான் காசு கொடுத்துட்டு போனேன், இந்த புக்கை வாங்கிட்டு போனேன்ற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ரீசெண்டாக ஒரு சண்டே அன்னைக்கு பெசன்ட் நகர் பீச்சில் காலைல போயிட்டு இருக்கேன். பெசன்ட் நகர் பீச்சில் வந்து ஃபுல்லாக பசங்கள்லாம் டிஷர்ட் போட்டுருக்கு, ஒயிட் கலர் டிஷர்ட். 100 பசங்க இருந்திருப்பானுங்க. பீச் ஃபுல்லாக அந்த பக்கத்துலேருந்து அந்த கோயிலேருந்து இந்த பக்கம் இருக்கிற குப்பம் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அங்கே இருக்கிற குப்பையெல்லாம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போய் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பொறுக்கி அந்த பிளாக் கலர் கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கணும். ஸோ ஏதோ பீச் கிளீனிங் ட்ரைவ். 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா. அந்த மாதிரி ஒரு அங்கிள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற பசங்கிட்ட வந்தார். ஹே தம்பி, அந்த பக்கம் நிறைய குப்பை இருக்குது, அதை போய் எடுனார். யார் இருந்தாலும் யாரோட குப்பையை அந்த பசங்க எடுக்கணும்? ஆக்சுவலாக நம்ம போகிற பீச்சு, நம்ம எல்லாரும் போகிற பீச்சு, அதை க்ளீன் பண்ணுறது வந்து இன்னொருத்தரோட வேலை, அந்த பசங்களோட வேலை. நான் அங்கே வந்து குப்பை வண்டி போட்டு வாக்கிங் வண்டி போகிறேன் அப்படின்ட்டு நினச்ச அந்த ஒரு அங்கிள்.